இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர் தெழுந்து அவர் அப்போஸ்தலரிடம் முதலாக அந்த மாடி அறையில் பேசுகிற அந்த ஒரு சம்பவம் தான் நமக்கு இன்று நற்செய்தியாக வருகிறது. யோவான் 20 வசனங்கள் 19 31 என்ன நடந்தது நமக்கு தெரியும். அவர் அங்கே இயேசு கிறிஸ்து என்பவர் சாதாரண ஆள் இல்லை தானே. அவர் ஒரு இறை மகன். அவருடைய இரத்தம் மதிப்பற்றது, விலை மதிப்பற்றது. ஏனென்றால் அது உலகத்தின் மக்கள் இனங்கள் யாவருடைய பாவங்களையும் அது மன்னிக்க வல்லது. அப்படிதானே? ஆமாம், இதை நம்ம விசுவசிக்கிறோம் தானே. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம் விசுவசிக்கிறோமா? பாவ மன்னிப்படைந்த அனுபவம் நம்மிடம் இருந்தால் நமக்கு தெரியும், தொடர்ந்து அந்த பாவங்களை செய்ய கடவுளின் ஆவியானவர் நம்மை தடுத்துடுவார். நம்மளால் அதை செய்ய முடியாது. தொடர்ந்து சில பாவங்களை செய்யவே முடியாது, தடுக்கப்பட்டிருப்போம். அப்படி தடுக்கப்படவில்லை என்றால் உண்மையிலேயே நம் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை இதுவரைக்கும். ஏன்னா தடுக்கப்படணும், அதுதான். ஏன்னா இது அப்படியே ஃபெனாட்டிக் ஒரு இந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு தியாலஜி, இந்த அப்படியே வானத்தில் இருந்து அப்படி பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தை எல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்பது மெய்யானது. அது வாழ்க்கையில் ருசித்து பார்க்கவும் சோதித்து பார்க்கவும் அது வல்லமை உள்ளது. நம்மளால் தெரியும், நம்ம வாழ்க்கையுடைய அனுபவம் நமக்கு அது புரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையிலே பின்தொடர்றோமா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வேலை செய்கிறாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து நம் உடலை அவருடைய ஆலயமாக கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணும் அனுபவங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு பேச்சு இல்லை அது, இல்லையா? வெறும் பேச்சு இல்லை, ப்ராக்டிக்கல். இயேசுனா ப்ராக்டிக்கல். அப்போ என் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் நடந்திருக்கணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவம், அதனால் உண்டாயிருக்கிற மகிழ்ச்சி, அதனால் உண்டாயிருக்கிற வித்தியாசம், என்னை சுற்றி இருக்கிற மக்கள், நான் பழகுகிற மக்களிடம் எனக்கு ஏற்பட்டிருக்கிற வித்தியாசத்தை நான் முதல்ல உணரணும். எனக்கு தெரியணும் என்ன வித்தியாசம் எனக்கு உண்டாயிருக்குது அப்படின்னு தெரியணும். அதுதான் அனுபவம். ஆகவே ஏதோ ஒரு யாரோ நமக்கு எதையோ ஒன்று சொல்லிட்டு போகிறதோ, அதை கேட்டு புதுசு புதுசாக இப்படி ஆகிறதோ இல்லை. எனக்கு உள்ள ஆண்டவர் என்கிட்ட பேசுறது எனக்கு தெரியணும், எனக்கு கேட்கணும், படிக்கும்போது எனக்கு புரியணும், பரிசுத்த ஆவியானவருக்கு அது உதவி செஞ்சுருக்கணும். சில காரியங்கள் எல்லாம் நமக்கு நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் விட வித்தியாசமானது, மேம்பாடானது என்பது நம்ம அறியக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள், அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ அடையாளம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா சும்மா ஒன்றும் இல்லை, அது மற்ற மக்களை போல தான். அப்படி ஆகவே ஆண்டவர் அதுதான் முதல்ல சொல்லிட்டாரு, உலகத்திலிருந்து பிரித்து, தந்தையே உலகத்திலிருந்து பிரித்து நீர் என்னிடம் கொடுத்த சிலர், அவர்கள் வீணாகாதபடி, ஒருவரும் அதில் வீணாகாதபடி நான் பத்திரமா பார்த்துக்கிறப்பா அப்படின்னு ஒரு உறுதிப்பாடை இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு கொடுத்தார். என்னது? உலகத்திலிருந்து பிரித்து. அப்போது உலகத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து அந்த அப்போஸ்தலர்கள் அந்த வேலையை பார்க்குற அப்போஸ்தலர்களுடைய அந்த காரியங்களை பார்க்கணும். அப்படிப்பட்டவர்களைத்தான் இயேசு உயிர்த்தவுடன் போய் சந்திக்கிறார், இல்லையா? அவர் உயிர்த்தவுடன் நேராக போய் பிலாத்து இவங்களெல்லாம் பார்த்து, டாய் என்னடா சிலுவையில் அறைய வச்சா, என்னடா டேய் தலைமை குரு, டேய் கைப்பாஸ் இங்கே வாடா மாவனே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டெல்லாம் போய் ஆண்டவர் செஞ்சுருக்கு சொன்னார். அப்படி அவரால் பல சில்லறையான மனிதன் இல்லை, இல்லையா? இப்போ உயிர்த்த ஆண்டவர் யாரை சந்திப்பார்? கடவுள் சில பேரை பிரித்து கொடுத்துருக்கிறாரே, அவர்களை தான் சந்திப்பார். நமக்கு அழைப்புன்னு நம்ம சொல்கிறோம், கிறிஸ்தவ அழைப்புன்னு சொல்கிறோம். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். அழைப்பு மட்டும் போதாது, தேர்ந்தெடுக்கப்பட்டவும் செஞ்சுருக்கணும். அப்படின்னா எல்லோரும் அவர்களே நிறைய பேர் பின்தொடர்ந்தார்கள், நிறைய சீடர்கள் இருந்தாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் என்று அவர் ஒரு 12 தான் தேர்ந்தெடுத்தார். பாருங்கள், இன்னைக்கு யாரை போய் சந்திக்கிறார்? அந்த 12 தான் முதல்ல போய் சந்திக்கிறார். பிகாஸ் தே ஆர் சம்திங் ஸ்பெஷல். அப்போது நம்முடைய சந்திப்பு, கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறாரா? அப்போஸ்தலர் மட்டும் சந்திச்சாரே, நம்மளை சந்திச்சிருக்கிறாரா? அந்த அனுபவம் நமக்கு இருக்குதா? உண்மையான கேள்வி தானே. இதை நம்ம ஒருத்தரும் கேட்டு பார்க்கலாம் தானே. தனிப்பட்ட விதத்தில் என்னை சந்திச்சிருக்கிறாரா அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு அவர் சந்திக்கிறார், என்னென்ன செய்கிறார் பாருங்க. யோவான் 20:19-31 படிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்று மாலை சீடர்கள் தாங்கள் கூடியிருந்த இடத்திலே யூதருக்கு அஞ்சி கதவுகளை மூடி வைத்திருக்கையில் இயேசு அவர்களிடையே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இவ்வாறு சொல்லி அவர்களுக்கு தம் கைகளையும் விலாவையும் காண்பித்தார்.
ஆண்டவரை கண்டு சீடர்கள் மகிழ்வுற்றார்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது படிக்கிறதுக்கு. பட் இப்படி உண்மையாகவே இப்படி தான் கிடையாது. ஏன்னா யோவான் ரொம்ப ஸ்டைலாக எழுதிட்டு போயிடுவார் நிறைய. ஆமாம், அவர் உண்மையில் மார்க் லூக்காஸ்லாம் படிக்கும்போது வித்தியாசமாக இருக்கும். இதே பகுதியை படிக்கும்போது அவர்கள் நம்பவில்லை. ஆண்டவர் அப்புறம் கோச்சிக்கிட்டாரு, மந்த புத்தி உள்ளவர்களின் திட்டினாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, பாரு என் கையை பாரு, பாரு என் விழாவை பாரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு காமிச்சு, அறிவு இருக்குதா இல்லையாடா, நம்புங்கடா அப்படின்னு சொல்லி, நான் தாண்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செஞ்சதாகலாம் அங்கே எழுதியிருக்குது. இப்படி ஒரு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஸ்டைலாக எழுதி வச்சுட்டார் நம்ம யோவான். டக்குன்னெலாம் நடந்த விஷயம் இல்லை. ஸோ அவர்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு சமாதானம், என் தந்தை என்னை அனுப்பினதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். பின்பு அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுக்கு அவை மன்னிக்கப்பெறும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிப்பின்றி விடப்படும் என்றார். ஒரு சம்பவமா முக்கியமானதா அது மட்டும் அப்படியே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. உள்ளுக்குள்ள நிறைய நடந்திருக்கும், அப்படிதானே? ரொம்ப லாங் டைம் ஆயிருக்கும், ரொம்ப நேரமா பேசியிருப்பாரு. ஸோ பேசினதுல முக்கியமான சாராம்சம் என்ன, அது மட்டுமே யோவான் இங்கே நமக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. அப்போது இங்கே பாருங்க, அவர் என்ன செய்கிறாரு, ஊதினார் என்று படிக்கிறோம். அவர்கள் மேல் ஊதினார்னு நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தோன்றிடணும், எங்கே ஊதினார்? முதல்ல ஆதாமில் கடவுள் அவன் மேல் அதை கழிமண்ணை செஞ்சு ஆதாமாக்கி அவன் மேல் ஊதினார், அவன் உயிர் பெற்றவனானான் என்று நம்ம படிக்கிறோம். உயிர் பெற்றவனானான். அப்புறம் அவன் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். நீ சத்துருவே அப்படின்னு சொன்னார். நீ அந்த நான் சொல்கிற அந்த பழத்தை நீ சாப்பிட்டன்னா என்ன ஆகும், நீ அன்றே இறந்து போவாய் என்று சொன்னார், சாகவே சாவாய் என்று சொன்னார். நமக்கு தெரியும் அவன் உடனே சாகலை. அப்போ 900 வருஷம் வரைக்கும் ஆதாம் வாழ்ந்தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன, அது செத்து போயிட்டான் அப்படின்னா அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவர் மறுபடியும் ஊதுறாரு அப்படின்ட்டு. இயேசு சில பேரை 72 பேரை கூப்பிடுறாரு. 72 பேரை அனுப்புறதுக்கு முன்னால் நிறைய பேரை கூப்பிடுறாரு. வா, நற்செய்தி அறிவிக்கணும், தூது போகணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சில பேர் வரான், சில பேர் சாக்கு போக்கு சொன்னதாக நமக்கு தெரியும். ஒருத்தர் சொன்னால் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர் சொன்னார், இறந்தவரை அடக்கம் செய்யட்டும், நீ வா அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்னைக்கு மறுபடியும் ஊதுறதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் ஆதாம் கடவுளின் ஆவியை இழந்து போனான் அன்று. ஆகவே தான் அவனுக்கு உடனே அந்த சொகுசான அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான், துரத்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். எங்கே துரத்தப்பட்டான்? யார் பேச்சை நீ கேட்டியோ அவனோட போய் வாழ்ந்து கூட அப்படின்னு ஆண்டவர் துரத்தி விட்டாரு. அப்படிதான் அவன் வெளியே போயிட்டான். அங்கே போன உடனே நம்ம என்ன நடந்ததுன்னு தெரியும், வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிற இது உள்ள சொகுசாரம் தான், உழைக்கிற நிலைமை வந்துடுச்சு. பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு இல்லையா? கஷ்டப்பட்டு இந்த குழந்தை பெறுகிற அந்த வேதனைகள் அவனுக்கு உண்டாயிட்டு. ஏன்னா பாவத்திற்கு இல்லையா, கடவுளுக்கு செவியம் எடுக்காமல் பிசாசுக்கு செவியம் எடுத்தா என்ன ஆகும்? முதல்ல நல்லா தான் இருக்கும், அப்புறமா வேதனை வந்துடும் இல்லையா? பாருங்க, அப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஆகவே தான் நம்ம பார்க்கிறோம், கடவுளின் ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. இப்போ அவனுக்கு மூச்சு இருக்குதுன்னா அது எந்த மூச்சுன்னா, உலகத்தில் இருக்கிற சாதாரண காற்று, அதை சுவாசிக்கிற நிலைமை அவனுக்கு வந்தது. இயேசு சொன்னார், உங்களை நான் ஆலயமாக கொள்வேன் என்று சொல்கிறார். அப்படிதானே? அப்போ இயேசு நமக்குள்ள வாசம் செய்கிறார் என்றால் நம்ம மூச்சு யாருது? அவர் மூச்சு தான் நம்ம விட முடியும். அதுதான் புதிதாய் நாம் பிறக்கிறோம். உயிர்ப்பு தான் அந்த பிறப்பை நமக்கு கொண்டு வருகிறது. நிக்கோதேமு கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தாலன்றி ஒருவன் யாருமே விண்ணரசில் நுழைய முடியாதுன்னு சொன்னார். இப்போ என்ன ஆயிடுச்சு? நீரினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கிற இந்த சூழ்நிலை உருவாயிருக்கிறது. ஏன்னா இவ்வளோ காலம் இழந்த ஆவியை இயேசு கிறிஸ்து இப்போ என்ன செய்கிறாரு? அவர் தானே படைப்பாளி. அவர் அந்த அப்போஸ்தலர்கள் ஊதுகிறார், மறுபடியும் ஊதுகிறார். அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெறுகிறார்கள். என்ன ஆவி இது? இது பாவங்களை மன்னித்த ஆவி, பாவங்களுக்கு பரிகாரமாக ரத்தம் சிந்திய அந்த ஆவி. ஆகவே புதிதாக உயிர் பெற்ற ஆவி, பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்து இல்லையா? அந்த ஆவி. ஆகவே பாவங்களை மன்னித்த அதே ஆவி இப்போ இவர்கள் மேல் ஊதி என்ன சொல்றாரு? நீங்களும் பிறருடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்களுக்கு அவை என்ன சொல்றாரு? எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவர்களுக்கு அவை மன்னிக்க பெறும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிப்பின்றி விடப்படும் என்றார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை அவர் கொடுக்குறார். இது ஒரு அதிகாரமா? இது அதிகாரம் இல்லை.
இது ஒரு அனுபவமாக தருகிறார். அவர் அனுபவிச்சார் அதை. அவருடைய அனுபவத்தை தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த அனுபவத்தை அவர்களும் பெறும்படியாக அந்த ஸ்லாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமாம், இதுதான் நம்ம இதில் ஒரு ஷார்ட்டாக நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி குருக்கள் இதை செய்கிறதாக பார்க்குறோம். இட்ஸ் 100% ராங். அப்படியெல்லாம் பாவ சங்கீர்த்தனம் கூவ சங்கீர்த்தனம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு லொட்ட லொசுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஏமாற்று வேலை. இது நிறைய பேருக்கு யோசிக்க மாட்டீங்க, யோசிங்க கொஞ்சம். அதில் ஒரு ஏமாற்று வேலை. அது நம்ம அங்கே போய் நம்மளாம் நினச்சிக்கிறோம் அப்படியே பாவம் சொல்லிட்டோம், மன்னிப்பு வந்துருச்சு. எத்தனை பேர் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யலை? எத்தனை பேர் செய்யாமல் இருக்கிறீங்க? அதே பாவம், அதே டேப் ரெக்கார்டரு, அதே சும்மா போய் பண்ணு வை எல்லாம் சொல்லி, இதெல்லாம் இன்னைக்கு பாவ சங்கீதத்தை தொட்டி நிறைய இடத்துல இல்லை கோயிலில். ஏன்னா அது இடையில வந்தது, அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதாவது பீட்டர் நமக்கு சொல்றாரு, நீங்கள் எல்லோருமே குருக்கள் என்று சொல்றார் இல்லையா? யார் யார் இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்ப்பின் அந்த மாட்சிமையில் பங்கு பெறுகிறோமோ, யார் யார் மீண்டும் பிறக்கிறோமோ, ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் அப்படின்னா அதுதான் நமக்கு பர்த்டே. அந்த உயிர்ப்பின் மாட்சிமையில் நமக்கு பங்கு என்னைக்கு கிடைக்குதோ, அது என்னைக்கு நாம ஃபீல் பண்றோமோ அன்னைக்கு தான் மறுபடியும் நம்ம பிறக்கிறோம். அதுதான் நமக்கு பர்த்டே உண்மையிலேயே. இரண்டால் இந்த பர்த்டே என்ன ஆகிறது? டெத் டே இல்லாத பர்த்டேயா மாறிடும். நிச்சய வாழ்க்கை நமக்கு கொடுத்துடும். லாங் லிவ், நமக்கு நோ எண்ட், அதை நமக்கு கொடுக்குறோம். அதான் இயேசு கிறிஸ்துவில் புதிதாய் பிறப்பது. நிக்கதேமுக்கு அதுதான் இயேசு சொன்னார். ஆகவே இந்த மாதிரி ஒரு பாவ சங்கீர்த்தனம் அது இது ஸ்பீக் டு காட். அதனுடைய அந்த பாவத்தின் அந்த மன்னிப்பை நீ உணரணும். அங்கே என்னைக்காவது அதை உணர்ந்து இருக்கிறியா? என்னைக்காவது தெரிஞ்சிருக்குதா பாருங்க. அதாவது 1 யோவான் 3:9 சொல்லுது பாருங்க, கடவுளிடமிருந்து பிறந்தவன் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் அவர் இட்ட வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அதுதான் யாரு? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவோம். ரைட்டுங்க. அப்போ அந்த வித்து என்னது? இயேசு கிறிஸ்து இல்லையா? மரியாளின் அந்த வித்து இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? நம்மை ஆலயமாக கொள்கிறார். அப்போ என்ன சொல்றது இங்கே? யோவான் புழுகிறாரா? பொய் புழுகிறாரா? அவரு இல்லடா, இயேசு கிறிஸ்து உன்னை ஆலயமாக கொண்டிருக்கிறதுனால நீங்க மறுபடியும் பாவம் செய்ய மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்ம பாவம் செய்யறதுல நமக்கு என்ன கொண்டு வந்தது? அதே பாவம் அதை விட ஹெவியாக பண்ணுறதுக்கு தான் நமக்கு அந்த அனுபவத்தை எல்லாம் கொடுத்தது. பாருங்கள், அது இடையில வந்தது, இடையில போயிடுச்சு. இன்னைக்கு எந்த கோயில்லையுமே அது பெருசாக எங்கேயுமே பாவ சங்கீதம் தொட்டியே கிடையாது. இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை அது இருக்குது அப்படின்றதுக்காக அங்கங்கே ஏதோ நடக்கிறது நமக்கு தெரியும். ஆகவே there is no depth in it இல்லையா? நமக்கே அது புரியும். அனிச்சையாக போயிடுச்சே அப்படின்னு நம்ம நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கிறோம். சரி, அதனால ஏனெனில் கடவுளிடமிருந்து இவன் பிறந்திருக்கிறான், அவன் பாவத்தில் வாழ முடியாது அப்படின்னு இதே யோவான் தான் சொல்றாரு. 1 யோவான்ல நமக்கு சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த அனுபவம், உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்பது என்ன? ஒரே பாவம். அது எப்பவுமே செஞ்சு கொண்டே இருக்கிறியா? உனக்கும் உயிர்த்தெழுதலுக்கு சம்பந்தம் இல்லாத கண்ணா. தேவையில்லாமல் எங்கேயாவது போய் பேசிகிட்டு இருக்காத. ஏசு கிறிஸ்து என்னில் உயிர்த்து ஏசு கிறிஸ்து பற்றி நிறைய வியாக்கியானம் பண்ணுறது, பேசுறது, இல்லை எங்கேயாவது போய் நிறைய பேருக்கு ஏதாவது சொல்கிறது, திருச்சபையில் ஏதாவது புகுந்து ஏதாவது ஒரு காரியங்களை பண்ணுறது. இல்லை, உன்னிடம் அதே பாவங்கள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே, ஏன்னா அது அவர் வார்த்தை உண்மை தானே. இருக்க முடியாதுன்னா முடியாது தான். பாவமே செய்யாமல் இருப்பியா? அப்படி இல்லை. அது இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நீதிமான் கூட 7 முறை பாவம் செய்யும். ஆனா பாரு, சாவான பாவங்கள் என்று நம்ம சொல்லுகிற அந்த பெரிய பெரிய பாவங்கள், அந்த இக்கட்டுகள், அந்த 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 மோசமான தரித்திரமான அந்த உலகத்தின் பிடி, அது சிக்காமல் நீ வெளியே வந்திருக்கணும். அந்த அனுபவம் உனக்கு இருக்கணும். மறுபடியும் அந்த பாவத்தில் விழாதபடி கடவுள் என்ன செய்யறார்? நம்மை பாதுகாப்பார் இல்லையா? அரண் போல பாதுகாப்பார். அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேற்றி இருப்பார். மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுக்காது இருப்பார். இந்த அனுபவம் உனக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. இப்போ பரிசுத்தன் அப்படியே நான் இப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்தெல்லாம் பேசல, பட் எனக்கு இருக்கியா? அதுதான் சொல்றேன். எனக்கு இருக்கு. அத்தகைய பாவங்களில் நான் மறுபடியும் ஈடுபடாமல் இருக்கும்படி கடவுள் என்னை அந்த பாவத்தில் வீழாதபடி என்னை காப்பாற்றுகிற அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. இவைதான் உயிர்த்த கிறிஸ்துவில் நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன். நீங்க நிறைய பேர் பிறந்திருப்பீங்க, சந்தோஷப்படுவோம், அல்லேலூயா நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு மறுபடியும் நமக்கு வரப்போற மரணம் என்பது என்ன? அது ஒரு நொடி பொழுதில், கண்ணிமை பொழுதில் நாம் வேற்றுரு பெறுகிற அனுபவம் தான் நமக்கு இருக்க போகிறது. பாருங்க, அதுதான் அனுபவம்.
ஆகவே அதே பாவம் அதே காரியம்னா இட்ஸ் நாட் அது கிறிஸ்தவமே அல்ல. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு யோசிங்க. அப்படின்னா இல்லையா, நான் அதே பாவத்தை மறுபடியும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சும்மா அதாவது சும்மா சாதாரணமாக ஏதோ விளையாட்டுத்தனமாக நம்ம பண்ணுற சின்ன காரியங்கள் இல்லை, அது கிடையாது. பாவம் கடவுளுக்கு விரோதமானது, அதாவது பிசாசுக்கு பிடிச்சது, கடவுளுக்கு பிடிக்காதது. அதை நம்ம தொடர்ந்து செய்கிறோமா? 10 கட்டளைகள் மிக முக்கியமானவை. அந்த 10 கட்டளைகள் அதுதான் பேஸ். அதுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்கிறோமா? அப்படின்னா கிறிஸ்துவில் நாம் பிறக்கவில்லை. 10 கட்டளை நமக்கு தெரியும்ல, எடுத்து படித்து பார்க்கணும். 10 கட்டளைகள் அதுதான் பேஸ். அப்போது அதுக்கு விரோதமான காரியங்களை நாம் பண்ணிட்டு இருந்தால் உண்மையிலேயே நாம் புதிதாக பிறக்கவில்லை. இந்த உயிர்ப்பின் மகிமை அதுக்கு நமக்கு சம்மந்தம் இருக்காது. நான் எப்போ பேசினாலும் இப்படி தான் பேசுகிறேன்னு நிறைய பேர் நினைக்கலாம். உண்மையை பேசுவது தான் இங்கே வேலையை ஒழிஞ்சு நீங்கள் அர்ச்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் அப்படி ஆகிடுவீங்க இப்படி ஆகிடுங்க, இந்த உயிர்ப்பின் மாட்சிமை உங்களுக்கு உரித்தாகுக வைக்காகுக, இந்த உடான்ஸுக்கெல்லாம் இந்த பதிவுலாம் நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பாருங்கள், ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அவர் ஆண்டவர் அதுதான் இங்கே உங்களுக்கு சொல்கிறார். ஆகவே நாம் பிறரை மன்னிக்கும் அந்த அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கணும். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, பிறரை மன்னிக்கும் அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கணும். கிரட்ஜை வச்சுக்கிட்டு, கர்வத்தை வச்சுக்கிட்டு, மற்றவங்களை மதிக்காமல், மற்றவங்களோட செய்த அந்த சில காரியங்களை மனசுலேயே வச்சுக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரியே நடந்துக்கிட்டு, இப்படிலாம் பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம ரீபார்ன் ஆகலை. நம்ம அதே பிறப்பிலே தான் இருக்கோம் இல்லையா? இறந்தவர்களோடு நாம் இருக்கிற மாதிரி தான். புதிதாய் பிறந்திருந்தோம் என்றால் மன்னித்து பழகியிருந்தால் நமக்கு அந்த அனுபவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நம்மளால் செய்ய முடியாது. அதுக்கு தான் கிறிஸ்து ஊதுதல், அந்த ஊதுறாரு. அதுதான் ஏன்னா செய்ய முடியாததை கிறிஸ்து நம்மை ஆலயமாக கொண்டிருக்கும் பொழுது அவர் அதை செய்வார். ஆகாது அவருடைய ஆவி நமக்கு தேவைப்படுகிறது. அதான் ஊதுதல் அங்கே நடந்ததை பார்க்கிறோம். இந்த அனுபவம் உனக்கு இருக்குதா? உன் மேலே ஊதி இருக்கிறாரா ஆண்டவர்? அப்போ அதை நம்ம யோசிக்கணும் தானே, எப்படா இந்த ஊதுதல் பெற முடியும்? தட்ஸ் அது உடனே நடக்கிற விஷயமா இல்லைங்க. பாருங்க, இன்னைக்கு அவர் ஊதிட்டாருங்க, இவங்க மேலே ஊதிட்டு அப்படியே மேலே எழுந்து போயிருக்கலாமே, அவர் செய்யலைங்க. இதுக்கப்புறம் 40 நாள் அவர் இருக்கிறார். இருந்து மறுபடியும் அவர் என்ன வைக்கிறாரு? என்ரிச் பண்றாரு, தேர்ச்சி வைக்கிறார். அவர்கள் கண்களை திறக்கிறார், அகக்கண்களை திறக்கிறார், சில காரியங்களை புரிய வைக்கிறார். இதெல்லாம் அவங்களுக்கு அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். 40ன்றது ஒரு முழுமை இல்லையா? ஒரு நீடிய ஒரு முழுமையான ஒரு காரியம். அதுதான் அந்த 40 நாள் அங்கே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவர் போனார். அப்புறம் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தர் வந்தார். ஸோ திஸ் என்ரிச்மெண்ட் அதுதான் நம்ம வருகிற வாரங்களிலே நம்ம கேட்க முடியும். நிறைய தடவை பார்க்குறதும் அவங்களோட பேசுறது. இப்படி யாரை தேடி வந்தார் இவர் யாரை தேடி வந்தார்? உயிர்த்துட்டாரு. உயிர்த்த உடனே அவர் தேடி வருகிறார் இல்லையா? அவரை தேடி யாரும் போகலை இல்லையா? பிணத்தை தேடி தான் மதலேனா மரியம்மா போனாங்க. அந்த பிணத்தை போய் பார்க்கறதுக்கு அப்படி தான் போனாங்க. அதனால தான் அவங்களுக்கு உயிர்த்தாண்டவர் வந்தோன்னு அவங்களுக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் தேடி வர்றார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. தேடி வருவது யாரு? அப்போஸ்தலர்களை. ஏன்னா அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு கையிலே கொடுக்கப்பட்டார் கடவுளால். தேடி அவர் பண்ணுறாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு அவங்கள என்ரிச் பண்ணுவார். பிறகு இந்த யுரேனியம் பார்க்குறோம், மண்ணோடு மண்ணாக கிடக்கிற தாது. ஆனால் அதெல்லாம் அவங்க தேடி பிடிச்சி எங்கேருந்து அதை தேடி ஒன்றாக்கி அதனுடைய கழிவுகளை எல்லாம் அதை சுத்தப்படுத்தி அதான் என்ரிச் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை செறிவூட்டுகிறார்கள். அப்போ அந்த செறிவூட்டி நம்ம தெரியும்ல, நம்ம இப்போ நமக்கு அந்த நியூக்ளியர் பற்றி நமக்கு நல்லா தெரியுது. அப்போ அது ஒரு 10%, 20%, 30%, 50%, இப்படி ஒரு 80% அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது தான் அது வெடிப்பு தன்மைக்கு அது ரெடியாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும் அது. ஏன்னா செறிவூட்டப்பட்டிருக்கிறது. மிக 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 தூய்மையாக்கப்படுவது. பாவங்கள் கழிய அந்த கருமை, அந்த டர்ட் போக 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 மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அது வெடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? நியூக்ளியர் வெடிச்சிச்சுன்னா நமக்கு தெரியும். அப்போ அது வெடிச்சிச்சுன்னா அதுதான் பாம். அதுதான் பெந்தகோஸ்தே அன்னைக்கு நடக்கும் அந்த பாம், அந்த அப்போஸ்தலரிடம். ஆகவே இந்த நாட்களில் அவர் செறிவூட்டு கொண்டே இருப்பார். நாமளும் வெடிக்கணும் அப்படின்னா நாமளும் செறிவூட்டப்படணும் முதல்ல இல்லையா? செறிவூட்டப்படுதல் என்பது காதுகளை திறந்து இறை வார்த்தைக்கு நம்மை திறந்து கொடுத்து உண்மையை உணர்ந்து அந்த உண்மைக்கு ஏற்றபடி கழிவுகள் போகணும் நம்ம விட்டு.
அழுக்குகள் நீங்கணும். வெறும் பாவம் இல்லை, தப்பறை கொள்கைகளில் நாம் மாட்டிக்கொண்டிருந்தா அதெல்லாம் நீக்கணும். சில தவறான வழிபாடுகள், தவறான இடங்கள், தவறான மலட்டு வழிபாடுகள், இதிலெல்லாம் நம்ம விலக்கி பெற்று நம்ம என்ன செய்யணும்னா ஒரு தூய்மையான கடவுளை தெரிந்து கொள்ளும் அந்த நிலைமையை நாம் அடைவது. அப்போ இதெல்லாம் நிறைய இருக்குங்க. வேறொரு நிலைக்கு நம்ம போகணும். கடவுளை தேடுகின்ற உண்மையான நிலைகளை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். மேக்சிமம் நம்ம அதை வேதாகமத்திலிருந்து தான் பெற முடியும். அப்போ இறை வார்த்தை என்ன செய்கிறது? செறிவூட்டுகிறது நமக்கு. அதுதான் எசேக்கியேல் 37 நம்ம பார்க்க முடியும். உலர்ந்த எலும்புகள் என்னது? இறை வார்த்தை கூறு, இறை வாக்குரை என்று கடவுள் சொல்ற அந்த வார்த்தை, அது இறை வாக்குரைக்க உரைக்க அந்த எலும்புகள் என்னது? வலுப்பெறுகிறது, அது ஒன்னா சேருது, அதுல நரம்பு உண்டாகிறது, சதை உண்டாகிறது, எழுந்து நின்றது, இப்படி எல்லாம் நம்ம படையாக எழுந்து நின்றது. ஆகவேதான் அப்போஸ்தலர் நம்ம அதை பார்க்குறோம்ல. ஆண்டவர் வந்து 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 பேசி கடற்கரையில் வந்து பேசுவார், எம்மாவாஸ் போகும்போது பேசுவார், இங்கே வந்து பேசுவார். இப்படி அவர்கள் கண்களை திறக்கிற விஷயங்கள் தான் இப்போ நடந்துக்கிறது. தான் நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிச்சு நாம் இதை உணரணும், அனுபவிச்சு உணரணும். அப்பதான் அவர்கள் பெந்தகோஸ்தேல போய் அந்த பாம்பு வெடிச்சது பாருங்க, அந்த நியூக்ளியர், அந்த வேவ்ஸ் உலகம் பூரா வந்தது நமக்கு தெரியும். அந்த வேவ்ஸ் தான் நம்மளையும் ஆட்கொண்டது. ஆகவே அந்த வேவ்ஸ் தான் என்ன செய்யுது? நம்மை கொன்று விட்டது. அப்படிதானே? கொன்று விட்டது. எதில் கொன்று விட்டது? இந்த உலகத்தின் பிடிகளுக்குள் நம்மை கொன்று விட்டது. இந்த உலகத்தின் இந்த வாழ்க்கையை நம்ம கொன்று நம்மை புதிதாக பிறக்க செய்தது. அப்போ வேற்றுரு பெற்று நாம நிச்சய வாழ்க்கை பிடித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு நமக்கு என்ன தருகிறது? அந்த மகிழ்ச்சியை தருகிறது, நிச்சய வாழ்க்கை. இனிமே சாவு என்பது இல்லை. அப்படிதானே? நமக்கு ஏற்பட போகிற ஒரு அந்த அடையாள சாவு என்னது? வேற்றுரு வச்சு நாம் அப்படியே பிரகாசமா நாம அப்படியே பிறகுறது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு என்பது நமக்கு என்ன கொண்டு வருகிறது? நமக்கு பிறப்பை கொண்டு வருகிறது. அவருடைய உயிர்ப்பு நமக்கு பிறப்பை கொண்டு வருகிறது. நாம் புதிதாய் பிறக்கின்ற அனுபவத்தை நமக்கு கொண்டு வருகிறது. ஆகவே பிறந்த உடனே நம்ம பெரிய ஆளாயிட முடியுமா? இல்லைங்க, வளரணும்ல, நிறைய அனுபவம் வேணும்ல. தட் இஸ் என்ரிச்மெண்ட். தட்ஸ் யுரேனியம் என்ரிச் பண்ற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு. கண்ணை திறக்கிறாரு, அப்புறம் பாவத்தை மன்னிக்க சொல்றாரு, பாவத்தை இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் ஒன்றுனா செய்வார், நமக்கு தெரியும் என்னென்ன நடக்குதுன்ட்டு. சரி, ஒரு அனுபவம் இந்த வாசகத்தில் நமக்கு கிடைக்கிறது. என்ன அனுபவம்னா, ஆண்டவர் எதுக்காக இங்க வரும்போது பாருங்க, 12 திதுமேன்னு தோமையார் அங்கே இல்லை. ஆண்டவருக்கு தெரியாதா? தோமையார் இல்லை, 12 பேர் இல்லையா? அங்கே 11 பேரும் இல்லை. ஏன்னா யூதா செத்து போயிட்டாரு. 11 பேரும் இல்லை, 10 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் தெரியாதா? தெரிஞ்சுதான் வர்றாரு. அப்போ ஒரு அனுபவத்தை சொல்லித்தராரு. அப்போ மறுபடியும் தோமையார் வரணும், அப்போ மறுபடியும் நம்ம போகணும். அப்போ அவன் வந்து சந்தேகத்தை தீர்த்துவான். எதுக்காக தெரியுமா? அந்த வார்த்தை கடைசி இருக்கு பாருங்க, 29வது வசனம், என்னை கண்டதால் விசுவாசம் கொண்டாய், காணாமலே விசுவாசிப்போர் பேர் பெற்றோர். இந்த வார்த்தைக்காக தான், இதை நம்ம கிட்ட சொல்றதுக்காக தான் இயேசு இதை நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்காக தான், காணாமல் விசுவாசிக்கணும்ல, அதுக்காக தான் தோமையாருடைய அந்த அனுபவத்தை அவர் அங்கே வைக்கிறார் நற்செய்தியில். தோமையாரோட அனுபவம் நம்ம, ஏன்னா இயேசு உயிர்த்த பிறகு அவர் இன்னும் அதிகமான புதுமைகளை செய்ததாக தான் யோவான் சொல்றார். இவையெல்லாம் எழுதினா உலகமே கொள்ளாது என்று கருதுகிறேன் என்று சொல்கிற யோவானை பார்க்கிறோம். எது நமக்கு தேவையோ அது மட்டுமே இங்க நமக்கு கொடுக்க. பாருங்க, இந்த ஒரு வார்த்தைக்காக தான், காணாமல் விசுவசிப்பவர் பெயர் பெற்றோர்ன்றதை காமிக்கிறதுக்கு தான் தோமையார இப்படி ஒரு சூழ்நிலைக்கு உண்டாக்குறாரு. என்ன நடந்தது? 12 தோமையார் அங்கே இயேசு வந்தவர்கள் இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றதற்கு அவர் அவருடைய கைகளில் ஆணியால் உண்டான தழும்பை பார்த்து, ஆணிகள் இருந்த இடத்துல விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அவளை விசுவசிக்க மாட்டேன் என்றார். 8 நாளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் வீட்டில் இருந்தார்கள். தோமையாரும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் முடியிருக்க இயேசு வந்து அவருடைய நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு தோமாவை நோக்கி, வடா, கையை விடுறா, தடா, எலும்பு, கையை விட்டு நோண்டணுமா உனக்கு, நோண்டுற வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ என்னாச்சு? நம்ம இன்னைக்கு பார்க்குறோமே நிறைய இடத்துல சிலைகள் நிறைய இருக்கு. அப்புறம் நம்ம சாந்தம் சர்ச்சில் கூட நம்ம அங்கெல்லாம் நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்புறம் மவுண்ட்டில் பார்க்குறோம், செயின்ட் தாமஸ் மவுண்ட்லலாம் பார்க்குறோம். பெரிய சிலை இவ்வளோ கை உள்ளே போயிருக்கோம், நெஞ்சுக்குள்ளே, இல்லையா? அதெல்லாம் இங்கே நடந்துதா என்ன? அப்படிலாம் நடக்கலைங்க. இவ்வளோ பெரிய கையெல்லாம் உள்ளே விடுறது, அப்புறம் இதெல்லாம் நடக்கவே இல்லை. ஆனால் சிலைகளாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் தப்பறை. இது வந்து நம்மளை என்ன செய்யுதுன்னா அவிவிசுவாசிகளாக மாற்றும். என்னன்னா அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை. தோமையார் எப்பவுமே கையை விட்டுலாம் பார்க்கலங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, கையை விடுறா, சொன்னியே வந்து விடுறா அப்படின்ட்டு. என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னார் தோமையார்? இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் கடவுளே என்றார்.
அவர் ஒன்றும் அப்படி செய்யலை. உடனே முட்டி போட்டார், ஆண்டவரே என் கடவுளேன்னு சொல்லிட்டார். இவ்வளோ அப்போஸ்தலர்கள் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்கெல்லாம் அவரை கடவுள்னு நினைக்கல இல்லையா? அவங்கெல்லாம் ஆவி, பூதம் என்று நினைத்தார்கள். அதான் மார்க்கில் நம்ம படிக்கிறோம், பூதம், ஆவி என்று நினைத்தார்கள். இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆவிக்கு எலும்பு இல்லை, சதையும் இல்லை, எனக்கு இருக்குது பாரு, நான் தான்டா கிறிஸ்து, நான் தான் இயேசு பாரு, எனக்கு இந்த காயம் இருக்கு பாரு, நான் தான், இப்படிலாம் சொல்ல வேண்டி இருந்தது. ஆனால் பாருங்க, இப்போ தோமையார் என்ன சொல்லிட்டாரு? கடவுளே அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டார். ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லிவிட்டார். ஆகவே இயேசு இப்போ யாரா இருக்கிறாரு? கடவுளோடு ஒரு பொருளாய் கடவுளாய் இருக்கிறார். அந்த கடவுள் சொல்றாரு, ஓ உடம்பு எனக்கு ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாமெல்லாம் யாருங்க? எப்பேற்பட்ட ஒரு நிலைமையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க. ரொம்ப ஹாஷா இருக்கும் ஒரு வார்த்தை. என்ன சொல்வார் தெரியுமா? மார்க் 16:15 சொல்றாரு, படைப்பிற்கெல்லாம் போய் நற்செய்தி அறிவியுங்கள், விசுவசிப்பவன் மீட்படைவான், விசுவசியாதவனுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும் சொல்றார். தண்டனை கிடைக்கும் சொல்றார். பாருங்க, இன்னைக்கு நம்மளை ஆலயமாக கொண்டிருக்கிறேன்ற அந்த இயேசு தான் இன்னைக்கு வந்து நின்று இங்கெல்லாம் பேசுறாரு. சில பேர் விசுவசிக்கவில்லைன்னா தண்டனை கிடைக்கும். அப்போ நமக்குள் இருக்கிற தேவனால மறுபடியும் அசிங்கமான பாவங்களை நம்மால் செய்ய முடியாதுங்க. அப்படி செய்ய முடியாதுங்க, செய்யவே முடியாதுங்க. அதுதான் உயிர்ப்பின் மகிமை, அதுதான் அந்த டேஸ்ட், அந்த உயிர்ப்பினுடைய அந்த மாட்சியினுடைய அந்த டேஸ்ட். அதுதான் பழைய மாதிரி இல்லைங்க நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அனுபவம், நம்மளால் சொல்ல முடிகிற அந்த ஒரு அனுபவம் பாருங்க. அதனால் அவர் சொல்றாரு, நீ என்னை பார்த்ததுனால விசுவசிட்ட, பார்க்காமல் விசுவசிப்பவர்கள் பெயர் பெற்றவர். இன்று நம்மை பற்றி தான் அவர் இங்கே பேசுகிறார். அதனால தான் இப்போ யோவான் அதை சொல்லித்தராரு. அவர் சொல்றாரு, இந்த நூலில் எழுதப்படாத வேறு பல அறமுறைகள் உண்டு. ஆனால் ஏன் இந்த மாதிரி சொல்வது? நீங்கள் விசுவசித்து வாழ்வு அப்படி இந்த நூலில் உள்ளவை எழுத பெற்றிருக்கிறது என்று. பியூட்டிஃபுல் ரீடிங், ரைட்? பாருங்க, இன்னைக்கு அப்படி அவர்கள் அந்த என்ரிச்மெண்ட் அவர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறாரு? ஊதுறாரு, மறுபடியும் அந்த கடவுள் ஆவியை கொடுக்கிறாரு. இப்படிலாம் நிறைய காரியங்கள்லாம் பண்றாங்க. இப்படி பண்ணி நிறைய பேர் அங்கே அந்த அந்த அழைப்புக்குள்ள வந்து அந்த மாட்சிமையினுடைய அந்த உயிர்ப்பின் மாட்சிமையை பெற்று அவர்கள் ஒரு திருச்சபையாக வாழ ஆரம்பித்தார்கள். நமக்கு தெரியும்ல. அதான் ஃபர்ஸ்ட் ரீடிங் படிக்கலாமா? அப்போஸ்தலர் பணி 2:42-47 ஆதி திருச்சபை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் பாருங்க. 42-42 அப்போஸ்தலர்களின் படிப்பினையை கேட்பதிலும் நட்புடன் உறவாடுவதிலும் அப்பம் பிட்குதலும் ஜெபிப்பதிலும் நிலைத்திருந்தார்கள். இப்படி இருந்தாங்க. சரிங்க. அற்புதங்கள் அருங்குறிகள் பல அப்போஸ்தலர் வழியாய் நடைபெற்றன. இதனால் மக்களிடையே அச்சம் நிலவியது. அச்சம்னா என்னது? கத்தி எடுத்து குத்துற மாதிரி வந்தா அடிப்பாண்டா அந்த மாதிரி அச்சமா இல்லை. ஒரு பரிசுத்த அச்சம். ஐயோ, டிஃப்ரெண்ட் பீப்புள், சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் ஹேப்பனிங் தெம். ஐயோ, நம்ம யாரோ என்னென்னமோ நடக்குதுப்பா இவங்களுக்குள்ள அப்படின்ட்டு. அப்படி என்ன செஞ்சாங்க தெரியுமா? நாடோறும் தவறாமல் ஒரே மனதாய் கோவிலில் கூடினர். என்ன செஞ்சாங்க? 44வது வசனம், விசுவசித்தவர்கள் எல்லாரும் ஒருமித்து தங்கள் உடைமைகள் அனைத்தையும் பொது பொருளாய் கொண்டிருந்தனர். ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்ம திருச்சபையில எங்குமே இல்லை தானே? 100% இல்லை தானே? அப்போ எங்க போச்சு இந்த திருச்சபை? இதுதானே உண்மையான திருச்சபை. எவ்வளவு நாள் பேர் இருந்தது தெரியுமா? 314வது வருஷம் வரைக்கும் இருந்தது இந்த திருச்சபை. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்த 2-3 நாள்ல நடக்கிற விஷயங்கள், அப்புறம் அந்த ஆதி திருச்சபையை பற்றி நம்ம இதுல படிக்கிறோம். 300 வருஷத்துக்கு மேல அது இருந்த அந்த திருச்சபை, ரைட்? இன்னைக்கே அது மாறி போச்சு. இன்னைக்கு இந்த அனுபவம் இல்லை தானே? பொது பொருளாய் கொள்வதும், உடைமைகளை விற்றவரவர் தேவைக்கேற்ப எல்லோரும் பங்கிட்டுக் கொள்வதும் என்ன ஒரு அனுபவம். ஏன் இன்னைக்கு இல்லை? நாடோறும் தவறாமல் ஒரு மனதாய் கோவிலில் கூடினர், வீடுகளில் அப்பத்தை பிட்டு மனமகிழ்வோடும் கபடற்ற உள்ளத்தோடும் உணவை பகிர்ந்து கொண்டனர். இங்கேதான் ஒரு சூட்சமமான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். வீடுகளில் அப்பத்தை பிட்டு. இன்னைக்கு நம்ம எங்க போய் அப்பத்தை பிடுறோம்? அதனாலதான் இந்த ஆதி திருச்சபையினுடைய அந்த அனுபவம் நமக்கு இல்லாம போயிடுச்சு. நமக்கு புரிஞ்சுக்கணும் இதை. இன்னைக்கு எங்க போய் அப்பத்தை பிடுறோம்? வீட்டில் நம்ம பிடுறது இல்லையே. ஏன்னா அப்பம் பிடுறது, பாவ சங்கீர்த்தனம் கொடுக்கறது, பாவங்களை மன்னிக்கிறது, இப்படின்றது சில பேர் அபகரித்து விட்டார்கள். அப்படிதானே? நிறைய பேர் அபகரிச்சுட்டாங்க. நிறைய திருச்சபைகள், நாட் ஓன்லி இன் கேத்தலிக், அதர் டினாமினேஷன்ஸ் ஆல்சோ டூயிங் தி சேம். நிறைய இடத்துல அப்படி நடக்குது.
வீடுகளில் அப்பம் பிட்டார்கள். அப்போ இன்னைக்கு நம்ம யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் நம்ம சொல்றோம், அதை எங்க செய்யணும்னா வீட்டில் தான் செய்யணும். அதுதான் ஆதி திருச்சபையில இருந்தது, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இருந்தது. அப்புறமா சில மாற்றங்கள், அது இன்னைக்கு வேண்டாம், பெரிய பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு. ஏன் வீடுகளில் அப்பம் பிட்டார்கள்? ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ அற்புதமாக இருக்கும் பொழுதும் அப்போ எப்படி வீடு பாருங்க, 12 அப்போஸ்தலர்களும் முன்னின்று அதை செய்தார்களான்னா அப்படின்னா கிடையாதுங்க. அவங்க வேற வேற இடங்கள்ல செய்கிறாங்க. இந்த ஆதி திருச்சபையில் அப்படிதான் இருக்குது. 12 அப்போஸ்தலரும் கூடுற இடத்துல தான் எல்லாம் ஒன்றா கூடினாங்கன்னா அதுவும் கோயில் கான்செப்டில் தானே வரும். ஒன்றா கூடி சாலமோன் மண்டபத்தில் கூடுவார்கள். எதுக்கு? ஜெபிப்பதற்காக. வேற இதெல்லாம் அப்பம் பிடுவது என்பது இந்த வீடுகளில் செய்தார்கள். குடும்பமாக செய்வார்கள். யாத்திராமத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். ஆண்டவர் கடவுள் அவர்களுக்கு முதலிலேயே அதை அறிமுகம் செய்தார். பாஸ்கா விழாவை எப்படி கொண்டாடணும்? பாஸ்கா தானே அப்போ ஒன்று, அதே தானே இயேசு கிறிஸ்து ராபோஜனம், அதுதானே இது. சரி, எப்போ எப்படி செய்ய சொன்னார்? வீடுகளில். அங்கேயே அவர் சொல்லிட்டாரு, வீடுகளில் தான் அதை செய்யணும்னு சொல்லிட்டார். குடும்பமாக செய்யணும்னு சொல்லிட்டார். அதுதான் அவர் நினைவாக நாம் செய்ய வேண்டியது. வீடுகளில். ஏன் நடக்கிறது இல்லை இப்போ? இந்த அனுபவம் இப்ப இல்லையே. ஏன்னா நாம் இப்படிதான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தப்பறைகளினால் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த அப்பத்தை தொட முடியாது. முட்டி போடு, நாக்கில் கொடு. ஆண்டவர் என்ன ராபோஜனத்தில் எல்லாருக்கும் நாக்கிலே ஊட்டி விட்டாரு. முட்டி போடுறா அப்படின்னு சொல்லி நாக்கில் விட்டுரு. நம்ம நிறைய விஷயங்கள நம்ம அலைகழிக்கப்பட்டு நாம் வேறு திசைகளில் பயண செய்யப்பட்டு இப்படி நாம் இருக்கிறோம். இதை திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியும். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை கொடுப்பார். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். கொரோனா பீரியட் அந்த டைமில், ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். கொரோனா பீரியடில் ஐ டிட் இட் இன் மை ஹவுஸ். நான் என்னுடைய வீட்டில் அதை செய்தேன். ஆமாங்க, இதுக்கு ஒரு குருவானவர் தான் அப்பத்தை பிடணும், குருவானவர் தான் நமக்கு கொடுக்கணும். இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் இடையில எதோ நடந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. வீடுகளில் செய்யணும்னு யாத்ராகமத்திலே கடவுள் சொல்லிட்டாரு. அதை தான் இயேசு கிறிஸ்துவும் செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து எத்தனை முறை கோவிலில் சென்று போதித்திருக்கிறார். சினகோக், அந்த ஜெபக்கூடங்களில் சென்று போதித்திருக்கிறார். அங்கேயே போய் அவர் ராபோஜனம் பண்ணாரு? நோ. ராபோஜனம் பண்றது எங்க பண்ணாரு? ஒரு வீட்டில், மாடி அறையில் அவர் செஞ்சார். அப்படிதானே படிக்கிறோம், ஒரு வீட்டில், இல்லையா? நல்ல ஒரு உதாரணம் இயேசு கிறிஸ்துவை செஞ்சுக்காங்க. ஏன்னா அப்படிதான் கடவுள் சொல்லி அப்படிதான் செஞ்சாங்க. பாருங்க, ஆதி கிறிஸ்துவர் என்ன பண்ணாங்க? வீடுகளில் அப்பம் பிட்டார்கள். இது நிறைய பேச வேண்டியிருக்குது சமாச்சாரமா. ஆனால் இன்னைக்கு வாசகங்கள் என்ன இருக்கோ அந்த ஹிண்ட் மட்டும் நம்ம கொடுத்துட்டு போவோம். நம்ம எவ்வளவு தூரம் இடறி நிற்கிறோம், நாம் உண்மையிலிருந்து புறம்பாக்கப்பட்டு நிற்கிறோம், கடவுளிடம் தூரமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. நீ ஏன் வழியா தான் கடவுள்கிட்ட போக முடியுன்ற ஒரு அந்த ஒரு பிராமணர்கள் எப்படி இந்துக்களை ஆட்டி படைத்தார்களோ அப்படி இப்போ இன்னும் அந்த நிலைமை இருக்கத்தானே. ஆமா, உள்பிரகாரத்தில் நீ வரக்கூடாது, நீ அங்கேயே நிற்கணும், இந்த மாதிரிலாம் சொல்ற அந்த தன்மையெல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கும் நம்ம கோயிலையும் இந்த சூழ்நிலை தானே இருக்குது, இல்லையா? சிலதெல்லாம் நான் தான் தொடரணும், நான் தான் வைக்கணும். அது மாதிரி இது யார் எப்படி வேணா எடுத்துங்க, பட் திஸ் இஸ் ரியாலிட்டி. நம்ம இதில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் இதை சரிபடுத்த நம்மால் தான் முடியும். யாரும் இது நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நம்ம அலகழிக்க மற்றவர்களால் முடியும். சரிபடுத்தி கொள்ள நாம் தான் நம்ம அதை செய்யணும். எப்படி செய்யணுங்க அப்படின்னா அது யோசிங்க. நான் இதை செஞ்சிருக்கிறேன், அதனால நான் சொல்றேன். ஓகே, ரைட். இயேசு கிறிஸ்து என்னை ஆலயமாக கொண்டிருக்கிறார்ன்றப்போ ஏன்னா அதை என் வீட்டுக்குள்ள பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார்ன்றப்போ ஏன்னா அதை செய்ய முடியாது? செய்ய முடியும். இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. பட் இன்னைக்கு இதோட நிறுத்துவோம். உணவை பகிர்ந்து கொண்டனர், இங்கனம் கடவுளை புகழ்ந்து வந்தனர், மக்கள் அனைவருக்கும் வேண்டியவர்களாய் விளங்கினர், ஆண்டவரும் மீட்பு பெறுவோரை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து வந்தார். பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அவர்கள் மேல் அச்சம் நிலவியது. அவர்களுடைய அந்த ஆணித்தரமான செயல்களின் மேல் மக்களுக்கு ஒரு அச்சம் உண்டாயிற்று. இறை அச்சம் மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உண்டாயிற்று. ஆகவே நாமும் திருந்த வேண்டும், நாமும் அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் மற்றவர்களுக்கு உண்டாகும் நிலை அவர்களால் உண்டானது. அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் கிறிஸ்துவை நாம் அறிவிக்கிற அந்த விஷயம். எப்படின்னா வெறும் வார்த்தை இல்லைங்க, வாழ்க்கை அனுபவம், என்னுடைய செயல்கள். அதை பார்த்து மற்றவன் பயப்படணும். பயம் இல்லை, அது மரியாதை. கடவுளுடைய செயல் இவனிடம் இருக்கிறது என்று சொல்கிற அந்த ஒரு மரியாதை நம்ம மேல் உண்டாகிறது தான். அதுக்கு தான் அச்சம் என்று பார்க்கிறோம். பாருங்க, பேதுரு இன்னைக்கு என்ன சொல்லித்தராரு? 1 பேதுரு 1:3-9.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி, இறந்தோரினின்று எழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் இறைவன் தம் இரக்க பெருக்கத்திற்கேற்ப நமக்கு வற்றாத நம்பிக்கையை தரும் புது பிறப்பை அளித்தார். இதனால் நமக்கு கிடைக்கும் உரிமை பேறு அழியாதது, மாசுற முடியாதது. அவருடைய உரிமை பேற்றில் நமக்கு பங்கு தருவதாக சொல்றாரு ஆண்டவர்களே. அதுதான் சொல்றாரு. இறுதி காலத்தில் வெளிப்பட போகும் மீட்பு வரும் வரை விசுவாசத்தின் வழியாய் கடவுளின் வல்லமையால் காக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கென அந்த உரிமை பேறு வானுலகில் வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது சொற்ப காலம் நீங்கள் பல வகை சோதனைகளால் துன்புற்றாலும் திஸ் இஸ் புடமிடப்படுதல், திஸ் இஸ் என்ரிச்மெண்ட். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் இந்த அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. ஆண்டவர் அதை தீர்த்து வைத்தார். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் அது எல்லாத்தையும் தீர்த்து வைத்தார். அது பல துன்பங்களை அவர்களுக்கு உள்ளடக்கியதாகவும் இருந்தது. ஆகவே இப்படி நாம் செறிவூட்டப்படுகிறோம். அது புடமிடப்படுதல். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருந்தார், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் புடமிடப்படுவார்கள். செறிவூட்டப்படுவது அது முக்கியமானது. பாருங்கள், தான் சொல்றார், பேற்றை நினைத்து கழிவுர்கள். என்ன பேரு? நாம் மேலே இச்சோதனைகள் நிகழ்வது உங்கள் விசுவாசம் உண்மை என்று காட்டவே. அழியக்கூடிய பொன்னும் நெருப்பில் புடமிடப்படுகிறது, அதை விட விலை உயர்ந்து உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் அவ்விசுவாசம் உங்களுக்கு புகழும் மகிமையும் மாண்பும் தருவதாய் விளங்கும். ஆமா, அவரை நீங்கள் பார்த்ததில்லை எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை பார்க்கிறதில்லை எனினும் அவர் மீது விசுவாசம் கொண்டு சொல்லனா மகிழ்ச்சி மகிமை நிறைய அக்களிப்பு முற்று உங்கள் விசுவாசத்தின் இறுதி பயனாக ஆன்ம மீட்பை அடைகிறீர்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாருங்க, புடமிடப்படுதல் என்பது என்னது? அழுக்குகள் நீங்கப்படுதல். புடமிடப்படுதல் தானே. பொன்னை சுத்தப்படுத்துது, அழுக்கெல்லாம் நீங்கணும். வெள்ளியை சுத்தப்படுத்துது, அழுக்கெல்லாம் நீங்கணும். அப்போ நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற, நம்மை பீடித்திருக்கிற சில பாவங்கள், சில கெட்ட பழக்கங்கள், இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய சில மோசமான, நம்மை வேறு வகைக்கு இட்டு செல்கின்ற, கடவுளை நம்மை தூரப்படுத்துகின்ற, இதெல்லாம் கூட தான், எல்லாமே சேர்ந்தது தான். இதிலிருந்து தெளிவு பெறணும் அப்படின்னா எங்க இருந்து முடியும்? நாம தான் செய்யணும். அப்ப நமக்கு தனியா நம்மளை செய்ய வைக்கிறது யாருன்னா நம்முள் வியாபிச்சிருக்கிற கிறிஸ்து இயேசு. எதை தரேன்னு சொன்னாரு? ஆவியை தருவேன், உனக்கு திடனை தரேன்னு சொல்றாரு. நீ சில காரியங்களை விடவும் சிலவற்றை பிடித்து கொள்ளவும் உண்மையை பற்றி கொள்ளவும் உனக்கு பரிசுத்த ஆவியை தரேங்கிறாரு. தட் இஸ் அவர் வந்துதான் அந்த என்ரிச்மெண்ட் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் யோசிக்கலாமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய பக்தி, இறை பக்தி, அது இது வழிபாட்டு முறைகள், நம்முடைய இறை வார்த்தையை புரிந்து கொள்ளுதல், எங்கே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், அப்போ நம்ம எந்த மாதிரி மாற வேண்டியிருக்கு யோசிக்கலாமா? கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.